வணக்கம். என் குறிக்கோளில் நான் கண்ணும் கருத்துமாக இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு புலனாய்வு தொலைக்காட்சி நிருபர் ஒரு பயன்பாட்டு நிறுவனத்தின் சீராக்கும் பணியாளர் குழுவை நாள் முழுவதும் அவர்களுக்கு தெரியாமல் இரகசியமாக தொடர்ந்து படமெடுத்து கொண்டிருந்தார். அந்த நிருபர் கண்டுபிடித்த விஷயம் அதிர்ச்சி தருவதாக இருந்தது. தங்கள் வேலையை செய்வதற்கு பதிலாக இந்த 2 சீராக்கும் பணியாளர்களும் 3 விடுதிகளுக்கு சென்றார்கள். அங்கு பகலில் 2 மணி நேரம் உறங்கி கிடந்தார்கள். இந்த 2 பேரின் செயல் ஒன்றும் அதிசயமானதல்ல. எழுத்தாளர் டெனிஸ் வெயிட்லி சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் மக்கள் தாங்கள் விழித்திருக்கும் பெரும்பான்மையான நேரத்தை முக்கியமான இலக்கை அடையக்கூடிய செயல்களில் ஈடுபடுவதற்கு பதிலாக திரைப்படம் பார்ப்பதிலும், அரட்டை அடிப்பதிலும், நாளிதழை புரட்டுவதிலும், முடிவெடுக்கும் விஷயத்தை தள்ளி போடுவதிலும், பதிலுக்கு பதிலடி கொடுப்பதிலும், சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதாக்குவதிலும், அற்பமான விஷயத்தில் கவனத்தை செலுத்துவதிலும் தான் நேரத்தை வீணாக்குகிறார்கள் என்று சொல்கிறார். உங்கள் கவனத்தை கவரக்கூடிய ஒவ்வொன்றின் பின்னாலும் சகட்டு மேனிக்கு நீங்கள் போய்கொண்டிருந்தால் எழுதி வைத்த லட்சியங்கள் என்ன நன்மையை தரும் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆப்பிரிக்க பழமொழி சொல்கிறது, 2 எலிகளை வேட்டையாடுபவன் எதையும் பிடிக்க மாட்டான் என்று சொல்கிறது. தகவல்களில் கவனத்தை செலுத்துங்கள். பெரிய நிறுவனங்கள் ஒன்றும் ஒரே நாளிரவில் அதிர்ஷ்டத்தினால் வளர்ந்து வானை எட்டிவிடுவதில்லை. அவர்கள் கண்ணும் கருத்துமாக கடைபிடிக்கும் ஒரு வணிக திட்டம் அவர்களிடம் உண்டு. அவர்கள் கணக்கு பிள்ளைகள். எந்த நேரத்திலும் கணக்கு வழக்குகளையும் விற்பனை விவரங்களையும் விரல் நுனியில் வைத்திருப்பார்கள். நமது சொந்த வாழ்க்கையிலும் சிறிய விஷயங்களுக்கும் அதே முக்கியத்துவம் கொடுத்து விழிப்போடு இருந்து வர வேண்டும். உங்கள் கவனம் கலையாமல் உங்கள் குறிக்கோள் மீதே இருக்க வேண்டும். நான் என் குறிக்கோளில் கண்ணும் கருத்துமாக இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.